வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. என் அப்பன் சிவபெருமான் தன்னுடைய மனைவியான பார்வதி தேவி ரொம்ப கோபமா இருந்தாங்க. அப்படி கோபமா இருக்கும்போது அவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த முகத்தாடையை பிடிச்சு சமாதானப்படுத்தினாரு. அப்படி கொஞ்சி சமாதானப்படுத்தின அந்த உருவத்திற்கு பெயர், அந்த வடிவத்திற்கு பெயர் தான் சேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேத்திர புராணேஸ்வரரை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். இந்த உலகம் உய்வதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சூரியனுடைய ஒளி, அதாவது வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படித்தான் சூரியன் நமக்காக 7 குதிரைகள் பூட்டிய அந்த தேர்ல இந்த உலகத்தை சுற்றி வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாருங்களேன், அந்த ரதத்தை ஓட்டுறவர் பேரு அருணன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அருணன் உடல் குறைபாடு உள்ளவர், அதாவது கால் ஊனமுற்றவரா இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, என்ன தெரியுமா? தன்னுடைய ஓனர் இல்லையா, இந்த சூரிய பகவான் முதலாளி கிட்ட அவர் சொல்றாரு தன்னுடைய ஆசைய. என்னன்னா, நானு கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானையும் உமாதேவியையும் நான் தரிசிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சூரியன் கிட்ட சொல்றாரு. உடனே சூரியன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உன்னால எல்லாம் போக முடியாது, நீ ஒன்னும் போக வேண்டாம் அப்படின்னு அனுமதி மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, என்ன தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னா, அவருடைய அந்த இயங்காத கால் இருக்கு இல்லையா, ஊனமுற்ற காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி போவ, உன்னால நடக்கவே முடியல, இங்கிருந்து கைலாயத்துக்கு நீ எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அருணனை அவமரியாதையா பேசிட்டாரு. அதனால அருணன் மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. நொந்து போய் ரொம்ப வேதனைப்பட்டு, இறைவா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இயல்நிலையே இருக்கே, நான் எப்படி உங்களை தரிசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறாரு. வேண்டின உடனே என்ன பண்ணாரு சிவபெருமான்? உடனே அங்க சூரியன்கிட்ட இருந்து ஒளிய பறிச்சுட்டார், அதாவது வெளிச்சத்தை பறிச்சுட்டார். என்ன ஆகும்? இந்த உலகங்கள் எல்லாமே இருட்டா போயிடுச்சு. ஒளிய பறிச்சிட்டதுனால இருட்டா போயிடுச்சு. ஏன் பகவான் சூரிய பகவான் கேட்கிறாரு அவர்கிட்ட, சிவபெருமான் கிட்ட, ஐயா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நீ ஆணவமா பேசின, அவருடைய இயற்கையான பிறப்ப நீ எதற்காக அருணனை இழிவா பேசின, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம சிவபெருமான். உடனே சூரியன், அப்படின்னா இந்த சாபத்துல இருந்து நான் வெளியில வரணும்னா நான் என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு நம்ம அப்பன் சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, 7 மாதங்கள் நீ இந்த மேகத்துக்கு இடையில இருந்து, அதான் வெளிச்சம் இல்லையா, அதனால மேகத்துக்கு உள்ள இருந்து என்னையும் உமாதேவியையும் யானை மேல உட்கார வைத்து நீ வழிபடணும். எத்தனை மாதங்கள்? 7 மாதங்கள் யானை மேல நானும் உமையும் அமர்ந்திருக்கும் போது நீ பூஜை செய்யணும், சிவ வழிபாடு செய்யணும். அப்படின்னு செய்தா உனக்கு இந்த சாப விமோச்சனம் போய் ஒளி கிடைக்கும், நீ எப்பவும் போல உயிரினங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்ய முடியும்னு சிவபெருமான் சொல்றாரு. உடனே சூரியன் அதே போலவே அந்த தனக்கு வெளிச்சம் வரணும், ஒளி வரணும் அப்படிங்கிறதுக்காக உமாதேவியும் சிவபெருமானையும் யானை மேலே அமர வைத்து அங்க மேகத்துக்கு நடுவுல இருந்து இவர் மேகத்துக்கு உள்ள இருந்து இவர் சிவ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. 7 மாதங்கள் வரைக்கும் செய்திருக்கணும் தானே பொறுமையா. ஆனா சூரியன் என்ன பண்ணிட்டாரு, 7 மாதம் முடிவதற்கு முன்னமையே போய் ஐயன் கிட்ட, சிவபெருமான் கிட்ட கேட்க போனாரு. 7 மாதங்கள் ஆக போகுதே, எனக்கு இன்னும் சாப விமோச்சனமே வரலையே, இப்படியே உலகங்கள் எல்லாமே இருட்டா இருக்கிறதுனால உயிர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி போய் அவரு கேட்க போனப்பவே
கேட்டுட்டாரு. கேட்ட உடனேயே நம்ம எப்பவுமே அம்மாவுக்கு கோபமே வராது. அப்படி கோபமே வராத நம்ம உமையம்மை பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு என்ன அவசரம், உனக்கான நேரம் வந்துருச்சா, உனக்கான காலம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையா தான் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு 7 மாதங்கள் முடிவதற்கு முன்னமே நீ ஏன் கேட்க வந்த அப்படின்னு சொல்லி சாபமிடுற மாதிரி சாபமிட போனாங்க. யாரு? நம்ம பார்வதி உமையம்மை. உடனே சிவபெருமான் உடனே தடுத்து, பார்வதி தேவி நீ சாபம் ஏது இட்டுறாத, ஏற்கனவே அவன் செய்த தவறுக்காக தான் நான் சாபமிட்டேன். அந்த சாபத்தினால இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையுமே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒளி இல்லாததுனால, சூரியனுக்கு ஒளி இல்லாததுனால வெளிச்சம் இல்லாம உயிர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதனால நீயும் சாபமிட்டுறாத சூரியனுக்கு அப்படின்னு சொல்லி அவரு கெஞ்சி கொஞ்சி உமாதேவி கிட்ட கேட்கிறாரு. எப்படின்னா அவரு முகவாயை, பார்வதி தேவியின் முகவாயை இப்படி வச்சு கொஞ்சிட்டு கேட்கிறாரு, நீயும் சாபமிட்டுறாத, அப்புறம் உலக மக்கள், உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படும், அதனால சாபமிட்டுறாத அப்படின்னு அவங்க கோபமா இருக்க உமாதேவிய சமாதானப்படுத்துறாரு. யாரு? எங்கப்பன் சிவபெருமான். எப்படி? இப்படி முகவாயில அப்படி கைய வச்சுக்கிட்டு அப்படி சமாதானப்படுத்துறாரு. அந்த திருக்காட்சிக்கு பேர் தான் கஷேத்திர புராணேஸ்வரர் அப்படிங்கிறது. இந்த ஸ்தல புராணம் எந்த கோவிலுக்கு இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருமீயச்சோருங்கிற கோவில்ல ஸ்தல புராணமா இருக்கு. அது இல்லாம பாருங்களேன், அந்த கோவில் விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்துல தெற்கு பகுதியில இந்த கஷேத்திர புராணேஸ்வரருடைய சிற்பம் ரொம்ப அழகா அங்க பதிக்கப்பட்டிருக்கு. அழகா வடிக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன், அழகான அந்த சிற்பத்துக்கு பேரு தான் கஷேத்திர புராணேஸ்வரர். சிவபெருமான் முகவாயில, பார்வதியின் முகவாயில இப்படி கைய வச்சு கொஞ்சிண்டு சாபமிட்டுறாதமா அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம, அதாவது உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறோம், பக்தர்களுக்கு எல்லாமே அவரு அடியேனுக்கு அடியேன்னு சொன்ன மாதிரி சிவபெருமான் நமக்கு இந்த வெளிச்சம் வர்றதுக்காக எப்படி கொஞ்சி கெஞ்சி இருக்காரு பாருங்க நம்ம அம்மா கிட்ட, பார்வதி தேவி கிட்ட. இந்த சிற்பம் தான் மிக அழகான சிற்பம். வேற எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிற்பம் இந்த திருமீயச்சோர்ல இருக்கக்கூடிய மேகநாதர் கோவில்ல அமைஞ்சிருக்கு. நாம ஒரு முறை இந்த மேகநாதர் கோவிலுக்கு போய் இந்த கஷேத்திர புராணேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதனால கோபம் அதிகமா வர்றவங்க, ஏன்னா சிவபெருமானே தன்மையா இருந்து பார்வதி தேவிக்கு வந்த கோபத்தை சமாதானப்படுத்தின இடம் இல்லையா, பார்வதி தேவியே கோபத்துல இருந்து வெளியே கொண்டு வந்த இடம் இல்லையா. அதனால கோபம் அதிகமா வரக்கூடியவங்க, அது இல்லாம கோபத்தினால பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே உள்ளானவங்க, இப்படி எல்லோருமே இந்த கஷேத்திரத்துல தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது, பொறுமை வருது, அன்பு வருது, பக்தி வருது அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. ரொம்ப அழகான அந்த சிற்பத்தை நாமும் ஒரு முறை தரிசிக்கணும். அதே போல நமக்கும் இந்த கோபம் எல்லாம் வரப்படாது. கோபம், ஆணவம் இதெல்லாம் தானே மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது இல்லையா. அதனால இதெல்லாம் எதுவுமே வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அதே திருமீயச்சூர் கோவில்ல தான் லலிதா அம்பிகை இருக்காங்க. அதனால நமக்கு எல்லா விதமான செல்வ வளம், வீரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய இடமா இந்த கஷேத்திரம் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் திருமீயச்சூர்ல தான் இந்த கஷேத்திர புராணேஸ்வரர் இருக்கிறார். அதனால ஒரு முறை நம்ம எல்லோருமே சென்று வழிபட்டு வணங்கி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நானே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த உலகம் உயவும் எல்லோரும் உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல உணவு எல்லாம் கிடைத்து, எங்குமே சண்டை போர் அப்படிலாம் இல்லாம, இந்த பெட்ரோல் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற ஏற பொதுமக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம், நம்ம கார் வச்சிருந்தாலும் சரி, பைக் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கஷ்டம். இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக எம்பெருமான் சிவபெருமான எல்லோரும் வணங்குவோம். வணங்கி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா? பாய்.